கிராண்ட் ஃபினாலே செகண்ட் லவ் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. போங்கடா டேய், நீங்களும் உங்கள் செகண்ட் லவ்வும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கும் பிடிக்கல, ஷோவும் பிடிக்கல, அங்கே உள்ளவங்களுக்கும் பிடிக்கல. ஏதோ உட்காந்துருந்து ஏதோ இது பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த தினேஷும் வீணாவும் மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. தேஜஸ் வெளில போய் கழட்டி விட்ருவான் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே கமிட் ஆகிட்டாங்க எல்லாருமே கமிட் ஆகிட்டாங்க. அது ஃபைனல்லையே வந்து வெளிப்படையாலாம் பண்ணியிருக்காங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து காமெண்ட் மேனோட அப்டேட்ஸு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுறோம் வேறு லெவலில். ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கடைசி எபிசோட், 35வது எபிசோட். எத்தனை வாரம் கரெக்டாக கணக்கு பண்ணிங்க? 5 வாரமா? ஸோ கடைசி வாரம், கடைசி நாள், கிராண்ட் ஃபினாலே. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து போன சீசன்லேயே பார்த்துருந்தீங்கன்னா, போன எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, கடைசியில் வந்து ஃபைனலில் வந்து எல்லோரும் வந்து ப்ராமிஸ் ரிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படின்னா என்னென்னா, ப்ராமிஸ் ரிங் பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ராமிஸ் ரிங்குங்கிறது என்னென்னா, வெளியில் போய் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகிறதுக்கு தான் அந்த ப்ராமிஸ் ரிங்கு. இது வந்து ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி. மாமா டிவி என்றைக்குமே நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கும். அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா போய் ஒரு ஆளாக வந்து எல்லாருக்கும் பயங்கரமான ட்ரெஸ்ஸிங்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, ஸ்டைலிங் பண்ணுவாங்க. ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை கொண்டு வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, காஸ்டியூம்ஸு. அப்புறம் வந்து மேக்கப்பு என்னென்னமோ பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி மொத்தமாக அழைச்சிட்டு வந்து வரிசையாக பேராக உட்கார வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தினேஷ் வீணா ஒரு பேர், அபித் நிவேதிதா ஒரு பேர், நேகா தேஜஸ் ஒரு பேர், அப்புறம் வெக்கே பிரியங்கா, இவங்க 4 பேர். இதான் 4 ஜோடி தானே உள்ளே இருக்குது கடைசியாக. அவங்க 4 பேருக்கும் வந்து கரெக்டாக எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக எல்லாம் பேசி இது பண்ணி நீங்கள் வந்து பார்த்து தெளிவாக முடிவு பண்ணணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா எடுத்தான் குருட்டாம் போக்கில் நம்ம வந்து ரிங் மாற்றிட்டு அப்படி போகிறது கிடையாது. ஒன்ஸ் அ ப்ராமிஸ் ஆல்வேஸ் அ ப்ராமிஸ். ஸோ அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக அதை மாற்றுங்க, ரிங்ஸை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது இவங்க வந்து ஒரு ஆளாக வந்து வர்றாங்க. கோட் ஷூட் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் கோட் ஷூட் கொடுத்துட்டாங்க. ஒரு மாதிரி எல்லாருமே அந்த கவுனு இதெல்லாம் போட்டுக்கிட்டு கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி எல்லாமே டிப்டாப்பாக வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேஜஸுக்கும் நேகாவும் கூப்பிட்றாங்க. என்னப்பா, அதாவது இந்த கிறிஸ்டியானிட்டிலேயோ இதில் அந்த சர்ச்சில் வந்து சொல்லுவாங்களே, தேஜஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா, நேகாவை கல்யாணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு சம்மதம் இல்லை. அது மாதிரி ரிங்கை கொடுத்துட்டாங்க, 2 ரிங்கை வச்சுட்டாங்க. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். இது ஃபினாலே, இதுக்கப்புறம் வந்து ஷோவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு லைஃப் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி சண்டை வேறு தேஜஸுக்கும் நேகாவுக்கும். கடைசியில் பார்த்தா இவங்க போய் ரிங்கு மாற்றுறாங்க. 2 பேருமே மாற்றிக்கிட்டாங்க 2 பேரும். ஸோ வெளியில் போய் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், எங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், எங்களுக்குள்ள என்ன சண்டை எது வந்தாலும் நான் கான்ஃபிடெண்ட்டாக நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் அப்படின்னு அவங்க ரிங் மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு ஜோடி பக்கா. அடுத்து 2வது ஜோடி பார்த்திங்கன்னா நிவேதிதா அபித். அவங்களும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அப்புறம் யோசிச்சுக்கிட்டே நின்னாங்க, 2 பேரும் யோசிக்கிறாங்க, அப்படி யோசிக்கிறாங்க. ரம்யா கிருஷ்ணன் சொல்லுது ஓப்பனா, மாத்திரியா இல்லையா, இந்த யோசிச்சுக்கிட்டு இருக்க கதை இந்த மாதிரி வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு நடிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இத்தனை பேர் முன்னாடி, இவ்வளோ பெரிய ஷோவில் இத்தனை பேர் முன்னாடி நீங்கள் ரிங் மாற்றிட்டிங்கன்னா, ஸோ நீங்களே பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க, 2 சைடும் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ யார் அடுத்து நம்ம லைஃப்பில் இருக்க போகிறா அப்படிங்கிறது தான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஸோ நல்ல கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு அப்புறம் வந்து அவங்க 2 பேருமே ரிங் மாற்றிட்டாங்க. ஸோ அபித் நிவேதிதா ஜோடியுமே ரிங் மாற்றிட்டாங்க. ஸோ எல்லோரும் முன்னாடியும் மாற்றிட்டாங்க. ஸோ நேகா தேஜஸ் ஆல்ரெடி வந்து அவங்க 2 பேரும் மாற்றிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க, மாற்றிட்டாங்க. ஆனால் இவங்க மாற்றிக்கிட்டு தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இவங்களும் கிளியராக இருக்காங்க, நோ டவுட் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அபித்துக்கு அந்த குழந்தை இருந்தாலுமே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து நிவேதிதா வந்துடுச்சு. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வீணா தினேஷ். ஸோ இவங்கள வர்றாங்க. இவங்க வந்து ஒரு மாதிரி ரெட் அண்ட் க்ரீனில் வந்தாங்க. வந்து என்னப்பா மாற்றிக்கிறீங்களா இல்லை என்ன சொல்கிறீங்க
இல்லை அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் ஓகேயா? ஆமாம் ஓகே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நான் இது பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அவனுக்கும் வந்து என்னப்பா உனக்கு ஓகேப்பா, மாடலிங்கில் இருக்கா, இன்னும் ரிலேஷன்ஷிப் வந்து க்ளோஷர் கொடுக்கல, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன பிளான் பண்ணியிருக்க? இல்லை அதுக்கும் நான் வந்து எல்லாம் இந்த இதுவும் ப்ராப்பராக க்ளோஷர் கொடுத்துருவாங்க. ஸோ நானும் எனக்கும் ஓகே, நோ ப்ராப்ளம். டக்குன்னு நீங்கள் ரிங்கு மாற்றிட்டாங்க. கல்யாணம் தான் இதில் மாற்றிட்டாலே எப்படின்னா வெளியில் போய் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த காலத்தில் ரிங் மாற்றினா நான் மாற்றாட்டின்னாங்க, அவன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த 3 ஜோடியும் தேஜஸ் நேகா, அபித் நிவேதிதா, வீணா தினேஷ் 3 ஜோடியும் வந்து பக்காவாக ரிங்கை மாற்றி வேறு லெவலில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து வந்து ஃபைனலாக வந்து கிராண்ட் ஃபைனல் இந்த பேருக்கும் ஃபைனல் வராங்க. இங்கேருந்து ஃபைனல் பேர் வந்து வர்றாங்க. இவங்க தேஜஸும் வெக்கையும் பிரியங்காவும் வர்றாங்க. சும்மாவே சண்டை, காலையும் சண்டை, நேற்றும் சண்டை, முந்தின நாளும் சண்டை, எங்கே போனாலும் சண்டை, வந்ததுலேருந்து சண்டை, மோனிஷாவை லவ் பண்ணுறதுலேருந்து சண்டை, எல்லா சண்டையும் போட்டு முடித்து கடைசியாக ரிங் மாற்றுறதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா ஓகேவா, என்னப்பா சண்டையிலே இருக்கீங்க, இல்லை ரிங் மாற்றுறீங்களா, அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்களா, என்ன ஏது எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் அப்படின்ட்டு ரம்யா கிருஷ்ணன் இன்னும் நல்லா ஏற்றி விடுது. அதில் வந்து வெக்கே சொல்கிறான், இல்லை எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நான் வந்து எல்லாம் அவசரமாக நடக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அவங்க கூட எப்போதுமே கனெக்ட் ஆக மாட்டுது, நான் எஃபர்ட் போடுறேன், நான் எஃபர்ட் போடலன்னு சொல்கிறாங்க, நான் வெளில போய் டைம் கேட்குறேன், ஆனால் அவங்க வந்து ரொம்ப ரஷ் பண்ணுறாங்க, அது இதுன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இது சொல்லுது, அதெல்லாம் செட் ஆகாது மேடம், இவெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எஃபர்ட் போடுவாராம், அப்புறம் லவ் இல்லாமறான், அப்புறம் திரும்பி வந்து நல்லா வந்து கேரிங்காக இருப்பாராம், பேசுவாராம், அழுவு விடுவாராம், அப்புறம் அன்பு காட்டுவாராம், எல்லாம் முடிச்சுட்டு இல்லை அவசரமாக நடக்குது, ஃபேமிலியெல்லாம் ஏன் பேச வைக்கணும்னு சொல்லுவாராம், இவர் கூட நான் வந்து சேர்ந்து வாழணுமா, இதுக்கப்புறம் நான் இவன் கூட நான் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ட்டு ரிங்கு மாற்றிக்க முடியாது. பிரேக்கப் இவன் வேண்டாம் எனக்கு. உடனே வைக்க சொல்கிறான், இவளும் எனக்கு வேண்டாங்க, நானும் வேண்டாம், இவளும் வேண்டாம், 2 பேரும் எங்களுக்கு வேண்டாம், இந்த செகண்ட் லெவலில் இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதுக்கு தாங்க ஒரு வாரமாக கண்டென்ட் கொடுத்தாங்க. இவங்க உள்ளே இதுக்கு தான் இருந்தாங்க. இந்த கண்டென்ட்டை கொடுத்து கடைசியில் க்ளோஷர் கொடுத்து 2 பேரும் பிரிஞ்சு போகிறதுக்காக தான் இந்த அக்கா போகிறாடா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஆத்தா பல பேர் வந்து குழப்பம், இது ஒரு குழப்பமாகவே தான் இருந்தாங்க. இவங்க ஒரு குழப்பவாதி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. கொலை வளன்னு போட்டு ஜவ்வா இழுக்கிறாங்க, முடியலைங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் அத்தோட இந்த சீசனை முடிச்சிட்டாங்க. சாமி முடிச்சிங்கடா. கிராண்ட் ஃபினாலே ஒரு வழியாக முடிஞ்சதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.